ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு மதிய லஞ்ச் ரெசிபி தாங்க. அதுக்கு வந்து நான் இன்றைக்கி பாசிப்பயிறு முதல் நாள் நைட்டே ஊற வச்சுட்டு நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். முழுசாக ரொம்ப வேகாமல் ஓரளவுக்கு 60-70% வெந்தாலே போதும். நம்ம குழம்போட சேர்ந்து வேகலைன்னா ரொம்ப கரைஞ்சி போயிடும். அதுக்கு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ வந்து நம்ம குழம்பு செய்ய போகிறோம். பாருங்கள், அது எவ்வளோ ஒரு 70-75% மேலே வேக வைக்க வேண்டாம். அவ்வளோவுக்கு வெந்தாலே நம்மளுக்கு போதும். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் நம்ம வந்து பட்டை, சோம்பு போட்டிருக்கேன், கிராம்பு போட்டிருக்கேன். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா நம்ம வதக்கணும். அடுப்பு எப்போவுமே மீடியம் ஃப்ளேமில் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு செய்யுங்க. லோ ஃப்ளேம்னால் ரொம்ப நேராகும் இல்லையா? ஸோ அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டா செய்யணும். நம்ம ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு செய்யும்போது எந்த ஒரு காயாக இருந்தாலும் தக்காளி, வெங்காயம் எல்லாமே ரொம்ப ரொம்ப குக் ஆகும்போது அதனோட சத்தெல்லாம் போயிடும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம். நல்லா வெங்காயம் நல்லா வதங்கணும். கொஞ்சம் பொறுமையாக வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி போட்டு வதக்க வேண்டியதுதான். தக்காளி போட்ட உடனே எப்போவுமே நம்ம சொல்கிற தான் கல்லுப்பு போட்டிங்கன்னா தான் தக்காளி நல்லா கனிஞ்ச பழமாக இருந்தால் டக்குன்னு வதங்கிடுது. இல்லை அப்படின்னா நம்மளுக்கு தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகுது. அதனால் நம்ம வந்து கல்லுப்பு போட்டு வதக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக வதங்கி வந்துடும். அதே மாதிரி பாசிப்பயிறு அவ்வளோ உடம்புக்கு நல்லதுங்க. நம்ம 10 நாளைக்கு ஒருக்காவது மாதத்தில் ஒரு 2 தரம் 3 தரமாவது நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். அதே மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் பாசிப்பயிறு நம்ம வேக வச்சு சும்மா தாளிச்சிட்டு நம்ம சாப்பிட்றது உடம்புக்கு நல்லது. பாசிப்பயிறு அவ்வளோ உடம்புக்கு குளிர்ச்சி. இப்போ வந்து அதோட நார்ச்சத்து நிறையா இருக்குது. இப்போ வந்து வெயில் காலம் இல்லையா? அப்போ நம்மளுக்கு ஹீட்டை குறைக்கிறதுக்கு இந்த மாதிரியெல்லாம் நம்ம சாப்பிடும்போது உடம்பு கொஞ்சம் குளிர்ச்சியாகும். அதே மாதிரி பாசிப்பயிறில் நிறைய சத்து இருக்குது. நிறைய விட்டமின் மினரல்ஸ்லாம் அதில் இருக்குது. அது வந்து இந்த உடம்புக்குமே நம்ம குளியல் பொடியெல்லாம் பாசிப்பயிறு வச்சு செய்வாங்க. எல்லாத்துக்குமே பாசிப்பயிறு உடம்புக்கு நல்லது. இந்த பாசிப்பயிறு தான் நம்மளுக்கு பாசிப்பருப்பாக உடச்சி செய்யும்போது அது பாசிப்பருப்பு நம்மளுக்கு குளிர்ச்சி. நம்ம கூட்டு வைக்கிறோம் எல்லாத்துக்குமே நம்ம சூப்பு எல்லாத்துக்குமே நம்மளுக்கு பயன்படுது இல்லையா? இட்லி சாம்பார் வைப்போம். எல்லாத்துக்குமே பாசிப்பயிறு வந்து பாசிப்பருப்பு, பாசிப்பயிறு எல்லாமே உடம்புக்கு அவ்வளோ குளிர்ச்சியாக. பருப்பில் எல்லா பருப்புலையுமே எல்லா ப்ரோட்டீனுமே இருக்குது. இருந்தாலும் பாசிப்பயிறை நம்ம அடிக்கடி சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் நல்லா வெங்காயம், தக்காளி வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 4-5 ஸ்பூன், சின்ன ஸ்பூன் அது மல்லித்தூள் இருக்குது. அதனால் 4-5 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் போட்டு நம்ம நல்லா இந்த குழம்பு கொஞ்சம் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. அதே நேரம் ரொம்ப தண்ணியாக இளங்குழம்பு மாதிரி வச்சா தான் பாசிப்பயிறு குழம்பு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் மசாலாலாம் போட்டதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல நம்ம வேக வச்ச பாசிப்பயிரையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மசாலாலாம் நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்க பாசிப்பயிரையும் சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம நல்லா கொதிக்க விடணும். அதே மாதிரி இது இப்போ நம்ம தக்காளி எவ்வளோ போட்டிருக்கோமோ அதுக்கு தகுந்த அளவுக்கு புளி ஊற்றணும். ஏன்னா இது வந்து நம்ம சாப்பாட்டுக்கு செய்கிறதுனால நம்ம புளி ஊற்றி செஞ்சோம்னா தான் சாப்பாட்டுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். வெறும் தக்காளி புளிப்பு மட்டும் பத்தாது சாப்பாட்டுக்குன்னா. நம்ம சைடிஷ்ஷாக நம்ம சப்பாத்தி இதுகளுக்கு வைக்கும்போது கூட நம்ம தக்காளி கூட போட்டு நம்ம செஞ்சோம்னா ஒன்றும் தெரியாது. ஆனால் அந்த குழம்புக்கு நம்ம சாப்பாட்டுக்குன்னு செய்யும்போது கண்டிப்பாக கொஞ்சம் புளி ஊற்றி தான் நம்ம வைக்கணும். நம்ம தக்காளி எவ்வளோ போட்டிருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி சின்ன சைஸு புளி எடுத்து நம்ம ஊற வச்சு அந்த இதையும் நம்ம இதில் சேர்த்துக்கணும். எங்கள் வீட்டில் இருக்கிற புளி இந்த தடவை வாங்கினது சரியான புளிப்பு. ஸோ அதனால் அதை ரொம்ப குறைச்சி தான் போட வேண்டியதாக இருக்குது. அப்படி போடையிலே எப்படியாவது புளிப்பு வந்துடுது. புளியை கரைச்சி இதில் சேர்த்துட்டு இன்னும் தேவையான அளவு தண்ணி நல்லா ஊற்றி கொதிக்க வச்சோம்னா தான் நம்மளுக்கு அது நல்லா இளங்குழம்பாக இருக்கா நல்லாயிருக்கும். அதனால் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நான் வந்து மூடி போட்டு கொதிக்க வச்சுக்க போகிறேன். அது கொதிச்சிட்ருக்கிற நேரம் நான் இதுக்கு தேவையான தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணணும். ஏன்னா கண்டிப்பாக தேங்காய் அரைச்சி ஊற்றினா தான் இந்த குழம்பு நல்லா டேஸ்டியாக இருக்கும். தேங்காயில் வந்து தேங்காய், சோம்பு, சீரகம், வெள்ளைப்பூடு எல்லாமே நான் போட்டு தான் அதில் அரைச்சி ஊற்ற போகிறேன். இப்போ புளியும் 2 தண்ணியும் ஊற்றி நல்லா கரைச்சி ஊற்றியாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு நம்ம சேர்த்துக்கணும். நம்ம தக்காளி வதக்கும் போது உப்பு போட்டிருக்கோம். அதே மாதிரி இந்த இடத்துலையும் பாசிப்பயிறு வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு பத்தலை அப்படின்னா இந்த இடத்துல நம்ம உப்பு சேர்த்து நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்க வேண்டியதுதான்.
மூடி நம்ம போடுறோம் பாருங்கள், மூடி போடுறதுக்குள்ளேயும் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரிலாம் சின்ன சின்ன மிஸ்டேக்லாம் நடக்கும். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம தேங்காய் பேஸ்ட்டை இதில் அரைச்சிட்டு இதில் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு மிக்ஸி ஜார் அரைச்சி அந்த தண்ணியை இதில் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு நல்லா தண்ணி திக்காக இருக்கான்னு பார்த்துட்டு தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுட்டு நம்ம கடைசியில் கருவேப்பிலை மல்லித்தலை இருந்தால் தூவிக்கலாம். இன்றைக்கி சந்தை அப்படிங்கிறதுனால மல்லித்தலை என்கிட்ட கிடையாது, அதனால் கருவேப்பிலை மட்டும் போட்டு நான் வந்து பாருங்கள் இங்கிட்டு வச்சா இங்கிட்டு போகுது. இது மாதிரிலாம் எத்தனை பேருக்கு நடக்கும்? இப்படி தான் நிறைய சொதப்பல் நடக்கும். திரும்ப நம்ம அதை வாஷ் பண்ணிவிட்டு மூட வேண்டியதாக இருக்குது. நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் கருவேப்பிலை போட்டுக்கிறேன். கருவேப்பிலை போட்டுட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணலாம். நம்ம வெள்ளைப்பூடை தட்டியும் போட்டுக்கலாம். நான் அதை அரைச்சிட்டேன். தேவையானாலும் தட்டி போட்டுட்டு நம்ம இறக்க வேண்டியது. சூப்பரான பாசிப்பயிறு குழம்பு ரெடி.